அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 8 கோடி ரூபாவில் அதிசொகுசு கார் ஒன்று வாங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது சம்பந்தமாக தான் நான் இந்த வீடியோவில் திட்ட தெளிவாக பார்க்க போகிறோம். என்னம்மா கார் வாங்கியிருக்கிறாரு, என்ன விலைக்கு வாங்கியிருக்கிறாரு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி அன்லைக் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைக்கு எதேச்சியாக ஒரு நபர் ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அவருக்கு தமிழ் தேசியம் மீதும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மீதும் அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்து கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் இன்றைய தேசிய பரப்பில் தமிழ் தேசிய பரப்பில் எந்த அரசியல்வாதி எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு ஏற்ற வகையில் அரசியலை கொண்டு நடத்துகிறார் இப்படி என்ற பேச்சுவார்த்தைகள் வருகின்ற பொழுது, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமான கருத்துக்கள் வருகின்ற பொழுது அவர் டாக்டரனுடைய பாராளுமன்ற உரை, டிசிசி கூட்டங்களில் கதைக்கிற விஷயங்கள், டிசிசி கூட்டங்களில் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், இப்படியான நிறைய விஷயங்களை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சார்பாக சொல்லிக் கொண்டு வந்திருந்தாலும் ஒரு சில எதிர்மறையான கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதாவது டக்குன கோவப்படுறார், வார்த்தைகளை வெளிவிட்டுறார், அல்லது டக்குன ஒரு சபையில சபை நாகரிகத்துக்கு ஏற்ற வகையில் நடக்காம கோவப்படுகிறார், இப்படின்னு சொல்லி ஒரு சில குற்றங்களையும் அந்த குறிப்பிட்ட சகோதரர்களோடு குறிப்பிட்டார். நான் அதுக்கான விளக்கங்களை நான் வந்தேன். இப்படியே கதைக்கின்ற பொழுது எதேச்சியாக சொன்னார், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 8 கோடியோ 10 கோடியில கார் ஒன்று வாங்கியிருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளாக நாங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு பயணிக்கிறோம், அவருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற துணியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 10 கோடியில கார் வாங்கி இருக்கிறார் அப்படின்ற பொழுது எனக்கு டக்குன என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. அவர்கள் சொன்னார், நீங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தீவிரமாக ஆதரிப்பவராக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கணுமே, அவருடைய கார் வாங்கிய விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற பொழுது நான் இல்ல, இதுக்கு முதல் கார் வாங்கிய விஷயம் எனக்கு தெரியும், பிவைடி கார் வாங்கி இருந்தார், வாங்கிய பொழுது அந்த விஷயம் சம்பந்தமாக வெளியில சொல்லியிருந்தார் அப்படின்ற விஷயத்தை பொழுது அவர் இல்ல தம்பி, அவர் இப்ப பெரிய ஒரு பிக்கப் மாடல்ல வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி 8-10 லட்சம் ரூபாய் பெறுமதி அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது சரி இது சம்பந்தமா எனக்கு தெரியலன்னா நான் தேடி பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது இல்ல அவர் அவருடைய யூடியூப்ல போட்டுறாரு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமாக எனக்கு வேற வேற பணிகள் காரணமாக என்னால் உடனடியாக அதை பார்க்க முடியல. அப்படியே இரவு வீட்டுல வீட்டுல டாக்டர் உண்மையில கார் வாங்கி இருக்கிறாரா அப்படின்னு பாப்போம் அப்படின்றது நான் இந்த குறிப்பிட்ட சகோதரோட நான் முரண்படுகிறேன். அவர் ஏற்கனவே இப்பதான் 2-3 மாசங்களுக்கு முன்னர் அதி உயர் சொகுசுக்காரான பிவைடி வாங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வழக்குக்காக காசு வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளிடம் கையெழுந்திருக்கிறார் அண்ணா அப்படின்னு சொல்லி அவரோட கேட்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது. உண்மையில அவருக்கு அந்த அளவுக்கு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவரோடு முரண்பட்டு கொண்டிருந்தாலும், ஆனால் அவர் அதுல இருந்து அவர் இல்ல, அவர் வாங்கினவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சம்பந்தமாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது டாக்டர் அது சம்பந்தமாக தான் கார் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லி புரிந்து பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் கழிச்சதால நாமல் ராஜபக்சேவிடம் 2 கோடி ரூபாய், அது மட்டுமில்லாமல் நாமல் ராஜபக்சே அப்பாவிடம் 1 கோடியே ஏதோ, ரணிலினிடம் 1 கோடியே சொச்சம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்சேவுடன் பெரியப்பாவுடைய குடும்பத்தாரிடம் கொஞ்சம் காசு, அதை மட்டும் தன்னுடைய காரை விற்றதுக்கப்புறமா வருகின்ற காசை கொடுத்து தான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கார் வீடியோ போடுகின்ற விஷயத்தை டாக்டர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றினார். இதை
பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுக்கப்புறமாக அதில் என்ன நடந்தது அப்படின்றத உள்ளுக்க போய் பார்த்தபோது அது குறிப்பிட்ட நிறுவனம் ஒன்றுக்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அந்த நிறுவனத்துக்காக அதை வந்து ப்ரோமோட் பண்ணி கொடுக்குற விஷயம், அந்த காரை ப்ரோமோட் பண்ணி கொடுக்குறதுக்காக டாக்டர் அதுக்கான வீடியோவை பாய்ந்திருந்தார். இந்த விஷயம் சம்பந்தமாக தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்தபோது டாக்டர் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். இவ்வளவு பேர் காசு தந்தவர்கள் அப்படின்னு உறுதியாக இந்த காருக்காக நான் ப்ரோமோட் பண்ணி தர சொல்லிக்கிறாங்க. தன்னுடைய காரினுடைய மெயின்டெய்னிங்காக அவர்கள் கொண்டு போய் கொடுக்கின்ற அவர்கள் வந்து கட்டணம் எதுவும் வாங்குறது இல்லை. ஆனால் தனக்கு இந்த காருக்காக அவர்கள் வந்து ஒரு விளம்பரம் வீடியோ மாதிரி செய்வோம் அப்படின்னு அவர்களுக்கு அது மறக்க முடியாத அளவுக்கு அவர்களோட நட்பு ரீதியாக அதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன பொழுது தான் ஒரு பிராண்ட் அப்படின்றத அவருடைய ஆதரவாளர்கள் அதை வந்து நிரூபிக்கின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் அந்த வீடியோவில் வந்து வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அவர்களை பொறுத்தவரையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வரைக்கும் அவர் வந்து பொருளாதார ரீதியாக பணபலமோ எதுவுமே இல்லை. அவருடைய சொத்துக்கள் நிலையான சொத்துக்களாக அவருடைய பரம்பரை சொத்துக்கள் இருந்தாலும் இப்பொழுது வரைக்கும் அவரிடம் வந்து இருக்கின்ற இருப்பு அப்படின்றது வருகின்ற வருமானத்துக்கு ஏற்ற வகையில் அவருடைய செலவுகள் அதுக்கேற்ற வகையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையிலான ஒரு அறிவொழியை அவருடைய அந்த இருப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் அவர் கதைக்கின்ற கதையில் ஏன்னு சொன்னால் இந்த மாதம் 31ஆம் தேதியில் இருக்கின்ற வழக்குக்கு கூட பொதுமக்களிடம் பணம் தர சொல்லி கையேந்தி நிற்கிற நிலையில் அவர் இருக்கிறாரு. தன்னுடைய வழக்குக்காக இவ்வளவு தாங்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு வாகனம் வாங்க போகிறார் அப்படின்ற பட்சத்தில் அதை வெளிப்படத்தன்மையாக சமூக வலைத்தளத்தில் அவர் கட்டாயம் சொல்வார். ஓகே, இந்த அமௌண்ட்டில் வந்து நான் கார் வாங்குறேன், அதனால நீங்கள் வந்து எனக்காக வந்து பார்த்தீங்க சொன்னால் உதவி பண்ணுங்க அல்லது நான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பொது வழியில் சொல்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அவருடைய பழக்க குணம். அதில் நாங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து எந்த வரையிலையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த என்னோட பையந்த சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய விஷயங்களாக அவர் தெரியல. அவர் நினைக்கிறேன் மேலோட்டமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு கதை சொல்லி இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னொரு விஷயத்தையும் இந்த வீடியோவோடு இணைச்சு கொண்டு போகலாம். அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அண்மை காலங்களாக பொது வழிகளில் வந்து உண்மைகளை அல்லது இந்த ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளை வெளிப்படையாக கொண்டு வருவதனால வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவான சமூக ஊடகங்கள் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற வகையில் ஆரம்பிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில சமூக ஊடகங்களில் நாங்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்துக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய பெயரை பயன்படுத்தாமல் நாங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான கருத்துக்களை செய்வோம், எதிராக பரப்புரை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கிளம்பி இருக்கின்ற விஷயங்களும் நேற்று டாக்டர் புட்டு காட்டியிருந்த விஷயத்தை காட்டலாம். அவ்வளோ அது வெளிப்படையாக கொண்டு வந்தால் அதில் ஒரு விஷயத்தை டாக்டர் குறிப்பிட மறந்துட்டார். அதாவது ஒரு சில புகைப்படங்களை இந்த அண்மையில் இடம்பெற்ற இந்த உணவு திருவிழா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கதைக்கின்ற போது டாக்டர் அதை வெளிப்படையாக சொல்லி அதில் அவர் சொல்றதுல டாக்டர் சொல்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவரிடம் வந்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும். அதில் அந்த குறிப்பிட்ட நபர் சொல்கின்ற ஒரு விஷயங்களை வந்து அந்த நிறைய வீடியோக்கள் வந்து ஏஐ தரத்தை பயன்படுத்தி எடிட் பண்ணப்பட்ட வீடியோக்கள் வழியாக இருக்கிறது. குறிப்பாக அந்த பெண்மணி சம்பந்தமாக காப்புரிமை நிறுவன பெண்மணி சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட நபர் தரக்குறைவாக பேசியது மட்டுமில்லாமல் அவருடைய தொழில் சம்பந்தமாக தரக்குறைவாக பேசியது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அனுப்பப்பட்ட ஆள் தான் அப்படி என்று சொல்லி சொன்னது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு நபர் இது சம்பந்தமாக கழிச்ச பொழுது அவரும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் அனுப்பப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இதில் குறிப்பிட்ட நிறுவனம் அந்த உணவு திருவிழாவை செய்த நிறுவனத்தினர் இன்று வரை அங்கே வந்த வாடிக்கையாளர் மீது குற்றம் சுமத்துகிறார்களை ஒழிய தங்களுடைய பிழையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் தயாராக இல்லை அப்படி என்றது பொதுப்படையாக தெரியுது. மறைமுகமாக நாங்கள் வந்து எதாக்கு அவர்கள் அதாவது வந்து அந்த உணவு திருவிழாவில் வந்து நான் மன்னிப்பு கேட்கிற மாதிரி சும்மா கேட்டுக்கொண்டு அந்த பிரச்சனையை அந்த நேரத்தில் சுமூகமாக முடித்துக்கொண்டு அடுத்த கட்டமாக நோக்கி நகர்கின்ற பொழுது அவருடைய கதைகள் பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது வந்த வாடிக்கையாளர்கள்லாம் தவறு அப்படின்னு சொல்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சிலர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக எதிர்கருத்துக்களை சொன்னது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அண்ணா தான் இதனை நடத்தினார் அப்படின்னு சொல்லி
பொது வழிகளில் வந்து கருத்துக்களை பகிர்றாரு. ஆனால் அதுக்கான ஆதரவு அப்படின்ற சரியான குறைவாக இருக்கிறது. நீங்கள் சமூக ஊடகங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்துக்களை பகிர்கின்ற பொழுது கீழே வருகின்ற கருத்துக்களை பாருங்க, மேல விஷயத்தை வந்து பார்க்காதீங்க. கீழே வருகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த நபர்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசு பொருளாக இருக்கிறது. நிறைய பேர் அவ்வளவு மறுத்து அந்த கருத்துக்களை மறுத்து கருத்து எடுக்கின்ற விஷயங்களையும் காணக்கூடியதாக இருக்குது. இந்த அதுக்கு நல்ல உதாரணம் அண்மையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த போறது இந்த முஸ்லிம் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று வந்தபோது அது சம்பந்தமாக முஸ்லிம் பெண்களுக்காக குரல் கொடுத்த போது அந்த முஸ்லிம் பெண்களுக்காக குரல் கொடுத்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய அந்த பகிர்ற ஒரு முஸ்லிம் நண்பர் ஒருவர் பகிர்ந்திருந்தார். டாக்டர் ராமநாதனாவினுடைய சமூக வலைத்தளமாக இருக்கிற யூடியூப்ல போன வியூவர்ஸ் பார்த்தவர்களுடைய அளவை விட இந்த குறிப்பிட்ட சகோதரர் முகநூல்ல பகிர்ந்திருக்கின்ற போது, ஏன்னா ஒரு முஸ்லீம் சகோதரர் பகிர்ந்திருக்கிறாரு, அந்த முஸ்லீம் சகோதரர் பகிர்ந்திருக்கின்ற போது அந்த முஸ்லீம் சகோதரர் அதை பார்த்த அளவு வந்து பல மடங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே இடப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை வாசிக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கான அவ்வளவு ஆதரவான கருத்துக்களை வந்து அதில் கீழே பகிர்ந்திருந்ததை வந்து நாங்கள் வெளிப்படையாக காணக்கூடியிருந்தது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்னது எல்லாமே வந்து 100% உண்மை. ஒரு கருத்தை கூட கிட்டத்தட்ட நான் அதில் 100 சொச்ச கருத்துக்கள் இடப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கருத்து கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பற்றி தவறான கருத்துக்கள் வந்து எதுவுமே வந்து பகிரல அப்படி என்றது அதில் காணக்கூடிய. அந்த அளவுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கருத்துக்கள் சமூகத்தினிடத்திலும் மக்களிடத்திலும் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. கொண்டு போய் சேர்க்கப்படுவது மட்டுமில்லாமல் இந்த கருத்துக்கள் சம்பந்தமாக மக்கள் பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கிறது அப்படி என்றதிலையும் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.